அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிலேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக நான் மதியம் லஞ்சுக்கு என்ன செஞ்சேன்றதை தான் இன்றைக்கி காமிக்க போகிறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இன்றைக்கி மதியத்துக்கு நான் சிக்கன் குழம்பு செஞ்சிடலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு மோர் தாளிச்சிடலான்னு மோர் தாளிக்க போகிறேங்க. ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். பச்சை மிளகாலாம் அதில் அரிஞ்சு போட்டிருக்கேங்க. மல்லியில் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டிருக்கேன். மோரை தாளித்து அப்படியே வச்சுட்டேன். அதுக்குள்ளே புதினா சட்னி நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலான்னு அதுக்கும் கடுகு பருப்பு போட்டு புதினா சட்னி அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த புதினா சட்னிக்கு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி ஒரு 2 பூண்டு பல் போட்டிருக்கேன். புளி போட்டு எல்லாத்தையும் அரைச்சிருக்கேங்க. இந்த புதினா சட்னி ரெசிபிலாம் நம்ம வீடியோவில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டா உங்களுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போய் கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நான் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எப்பயுமே இந்த புதினா சட்னி செய்யும்போது ஃபைனலாக இறக்கும்போது வெல்லம் இல்லாட்டி இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு இறக்கி பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு இன்னும் ஒரு பிடி கூடவே நீங்கள் சாப்பிடுவீங்க. ஓகே, அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சிக்கன் குழம்பு இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ஒரு 50 கிராம் நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுவிட்டேன். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம போட்டதும் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடுறேன். பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க, நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த கறி மசாலா தூள் சேர்த்துட்ருக்கேங்க. இது ஹோம்மேட் கறி மசாலா தூள். பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கேன். சோம்பு மிளகு ஜீரகம் கசகசா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சது தாங்க. போட்டு அதே நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம இதோடு வதக்கிடலாம். இந்த சமயத்தில் மல்லி புதினா கொஞ்சமாக போட்டு அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வதக்க போகிறேங்க. நீங்கள் ஃப்ளேவரே செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி குழம்பு நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த சமயத்தில் நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. ஒரு 4 வெங்காயம் இருக்கும், மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு விட்றேன். ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வதக்கியிருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லி மிளகாய்லாம் சேர்த்து அரைச்ச தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாவது இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும், அடிப்பிடிக்காத. ரெடி பண்ணி வச்சுருந்து சிக்கன் எல்லாத்தையும் நான் அதோடு சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு இருக்கும், அரிஞ்சு போட்டிருக்கேன். கொஞ்சமாக நான் புதினா இலை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். நான் தயிர் இந்த சமயத்தில் தாங்க ஊற்ற போகிறேன். பாருங்கள், தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் உப்பு போட்டு இந்த சமயத்தில் தேங்காய் பால் இருக்குங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து கெட்டியாக பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை எடுத்து ஊற்றிடலாங்க. ஊற்றி ஒரு 2 விசில் இல்லாட்டி ஒரு 3 விசில் விட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடும் நமக்கு குழம்பு. பாருங்கள், நான் மூடி வச்சு தான் பார்க்குறேன். ஒரு 2 விசில் விட்டு தாங்க பார்த்துருக்கேன். இப்போது எந்த அளவுக்கு நமக்கு ஊற்றி சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இறக்கி வச்சுட்டாலும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னாலும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு நான் ரெடி பண்ணிட்டேன். அதே சமயம் அதிலே பாதி சிக்கன் எடுத்து 65யும் போட்டுட்ருக்கேங்க. 65 ரெசிபிலாம் எப்படி செய்கிறது, நமக்கு இந்த மாதிரி ஒட்டாத அழகாக வரத்துக்கெல்லாம் நான் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேங்க. பாருங்கள், இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் ஒரு 2 பேட்சாக நான் போட்டு எடுத்துட்டேங்க. அவ்வளோதான், இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு அவ்வளோதாங்க. பாருங்கள், மாம்பழமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். மோர் தாளித்த மோர் இருக்குது, புதினா சட்னி, சிக்கன் 65யும் பொரிச்சிட்ருக்கேன். சூடான சாதமும் இருக்குதுங்க. சூடாக இப்போ தான் நான் 65யும் பொரிச்சிட்ருக்கிறேன். நம்ம ரெடி பண்ண சிக்கன் குழம்பும் இருக்குங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு காம்பினேஷனோடு நாங்கள் இன்றைக்கி லஞ்சு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி லஞ்ச் மதியம் அதோடு முடிஞ்சு போச்சுங்க. ஓகே, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.